கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல கர்த்தருடைய துதி ஸ்தோத்திர கீத வாக்கியத்தினுடைய முழக்கம் நம் மத்தியிலிருந்து எழும்புகிற பொழுது, நம்முடைய ஆலயங்களிலிருந்து எழும்புகிற பொழுது, நம்முடைய இல்லங்களிலிருந்து கீத வாத்தியத்தின் முழக்கங்கள் எழும்புகிற பொழுது கர்த்தர் அதை விரும்புகிறார், கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எழுப்புவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். இதோ இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி சிங்காசனங்களில் வீற்றிருக்கும் தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையை நினைத்து, இதோ உம்முடைய நாளிலே, உம்முடைய ஆலயத்தில், உம்முடைய பிரகாரங்களிலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ராஜா. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், எங்களை முற்றிலும் உம்முடைய கிருபைக்கு கீழாய் ஒப்படைக்கிறோம். என் ராஜா நீங்க எழுந்தருளுங்கப்பா. இந்த இடத்துல நீங்க தூதர்கள் புடைசூழ உம்முடைய பிரசன்னத்தினாலும் ஹல்லேலூயா நீங்க இறங்கி வாங்கி ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய மகிமை மேகத்திரளாய் இந்த இடத்துல இறங்கி வருவதாக. மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இறங்கி வந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு, நீங்க இந்த இடத்துல இறங்கி வாங்க ஆண்டவரே. நீங்க வருகிற பொழுது குறைவு நிறைவாகும், இருள் விலகும், வெளிச்சம் உண்டாகும். அப்படியா வெளிச்சத்தின் ஆராதனையாக, இதோ ஆசீர்வாதத்தின் ஆராதனையாக, துதி ஆராதனையாக, கிருபையின் ஆராதனையாக கர்த்தர் இதை மாற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி, உம்முடைய சாட்சி விளங்கும்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. முற்றிலும் நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரரை கர்த்தர் நீர் பயன்படுத்துங்க, முழுமையாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்புக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்திற்கும் உம்முடைய வழிநடத்துதலுக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்திலே இந்த துதி ஆராதனையை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபா 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். சொல்லி அழைத்தது உங்க கிருபா, பெரியவனாக்கியது உங்க கிருபா. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபா, பெரியவனாக்கியது உங்க கிருபா. கிருபா 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 கிருபா. கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். உங்க கிருபா, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபா. நீதிமானாய் மாற்றியதும் உங்க கிருபா, நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபா. கிருபா 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 கிருபா
நிற்கின்றோம் கிருபையால் நிலை நிற்கின்றோம் கிருபையால் நிலை நிற்கின்றோம் கிருபையால் நிலை நிற்கின்றோம் கிருபா 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 கிருபா. இப்பொழுது நாம் ஒரு மியூசிக் வாசிக்கும்போது தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் கடந்து வரும்படியாக அவர்கள் ஒரு பாடலை மியூசிக் மூலமாக வாசிப்பார்கள். அப்பொழுது தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில் கடந்து வரும்.
அன்பின் பாஸ்டர் ஆபேல் கணேசன் மிக நெருக்கமான நண்பர். ஆகவே அவருடைய ஆராதனையை கேட்டால் சரீர பலன் உண்டாகும், ஆவிக்குரிய உற்சாகம் உண்டாகும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக பாரிஸில் அவருடைய திருச்சபைக்கு சென்றேன். மிக சிறப்பாய் ஊழியம் நடந்தது. அவருடைய ஆலயத்தின் 24வது ஆண்டு விழா இந்த வருடத்திலே நடைபெற இருக்கிறது. டாக்டர் பால் தினகரன் சிறப்பு பேச்சாளராக செல்கிறார். சிஸ்டர் பாஸ்கலின் உமன் ஆஃப் ப்ரேயர். அன்பின் பாஸ்டர் ஆபேல் கணேசன், கேன் யூ கம் டு த ஸ்டேஜ் பாஸ்டர்? அவருடைய வர்ஷிப் கேட்க ஆசைப்படுறேன். ரொம்ப நல்ல பாஸ்டர். எங்களுக்கெல்லாம் ஆவிக்குரிய தந்தை வந்து பாஸ்டர் ராஜேந்திரன், ஸ்ரீலங்கா ஜீசஸ் லீவ்ஸ் திருச்சபையினுடைய போதகர் ராஜேந்திரனுடைய விசுவாசம் என் வாழ்க்கை அதிகமாக பாதித்தது. அவருக்கு சுகர் ரொம்ப ஹையானோட டாக்டர் சொன்னாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுங்க பாஸ்டர், உங்கள் சுகர் இறங்கிரும், ஆரோக்கியமாயிரும், இல்லைன்னா கண்ணு போயிடணும். கண்ணு போனாலும் போச்சு. எங்கள் ஆண்டவர் கொடுத்த கண்ணு நாம்பெல்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கண்ணு போனதுக்கப்புறம் போய் அவங்க திருச்சபையில் போய் ஊழியம் செய்தார். கிரேட் மேன் ஆஃப் காட். அவருடைய முதல் ஆண்டு விழாவுக்கு நாங்கள் 2 பேரும் போய், அது பெரிய கனம். வெல்கம் பாஸ்டர், ஐம் ஸோ ஹாப்பி. ரைட், ஓகே. பாஸ்டருக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எழுதுண்டு எல்லாரும் எழுந்து நிற்போம். முதலாவது உங்களோட ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கரங்களை நீட்டி கர்த்தர் அவருக்கு நீடித்த ஆயுசை கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் வருகை பெரிய அவர் இருக்க வேணும். ஆண்டவர் அவரை கொண்டு பெரிய காரியம் செய்ய வேணும். தொடர்ந்து ஒரு சபையினுடைய தலைமை போதகர் நல்லா இருந்தால் தான் அந்த சபை நல்லா இருக்கும். ஒரு சபையுடைய தலைமை போதகர் நல்லா இருந்தால் அந்த நாடு நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருக்கும். ஆகவே ஒரு சபையுடைய கடமை தங்களுடைய ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறது. எல்லாரும் கூட குரலை உயர்த்தி அந்த ஊழியக்காரனுக்காக ஜெபம் பண்ணிக்கலாம். சத்தமாக ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் சத்தமாக, எல்லாரும் சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்துங்க. Rukudika kapakara blastika. Thank you Lord Jesus. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா எம்மை நீரைத்து நீராளுகை செய்யோ. சிக்தவா ஓரமகரி மதுஸ்தோ நீதரம்சோ நிமதிகமசோ திகமசோ. We worship you Lord. வரவழைக்கிறோம் ஆண்டவரே, கூட வாங்க பரிசுத்த ஆவியானவரே, நீங்க வந்தது எங்களுக்கு தெரிய வேண்டும். நாங்க வந்துட்டோம், நீங்க வந்திருக்கிறீங்களா, எங்களுக்கு அதான் வேணும். எங்களுக்கு மன்னிங்க, தவறுகள் பிள்ளைகள் பாவங்களை மன்னிங்க, குறைகள் குற்றங்களை மன்னிங்க. But you must come. நீங்க வர வேணும். எங்களுக்கு ஆலயத்துக்குள்ள வாங்க.
எங்களை ஆசீர்வதிக்க வாங்க ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல உங்கள்ட்ட நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. அக்கினியும் பாடுங்கோ. பெரும் காற்றும் பெருமழை போலவே ஆண்டவர் வர வேண்டும். அக்கினியா இயேசு மோசையோட பேசினார். அக்கினியும் நீரே. Come Holy Spirit. வாரும் தூய ஆவியே மண்ணிலும் மண்ணத்தை வாசிக்கிறோ. நீராளுகை செய்யும். கேகளை தட்டி வரவழைப்போம் பரிசுத்த ஆவியானவரை எல்லாம். அவரை வரவழை கேகளை ஆண்டவரே நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. நன்றி சொல்லுங்க ஆண்டவர். கேகளை தட்டி நன்றி சொல்லுங்க ஆண்டவர். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். முதலாவது தேங்க்யூ. எல்லாரும் கேகளை தட்டுங்க. சொல்லுங்க ஆண்டவரே நன்றி வந்ததுக்கு. உங்களுடைய ஆலயத்தில் நீங்க இருக்கிறதுக்காக நன்றி. எங்கள் ஆண்டவராக இருக்கிறதுக்காக நன்றி சுவாமி. Glory to God. Glory. அல்லேலூயா சொல்லலாம். பக்கத்தால சொல்லுங்க. பக்கத்தாளுக்கு நீங்க வந்தது நல்ல சந்தோஷம் சொல்லுங்க. நல்ல சந்தோஷம். நீங்க வந்தது நல்லது சொல்லுங்க. நீங்க வந்தது நல்லதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க வந்தது போல திரும்ப மாட்டீங்க. சொல்லுங்க வந்தது போல நீங்க போக மாட்டீங்க. வித்தியாசமான நபராக திரும்புவீங்க. சொல்லுங்க அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா சொல்லலாம். பாஸ்டர் சொல்லுங்க. பாஸ்டர் நீங்க வந்தது சந்தோஷமா இருக்குது. என்ன அரைவாசி பேர் கோமா பாஸ்டரோட சத்தமா சொல்லுங்க. பாஸ்டர் நீங்க வந்தது சந்தோஷம். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நீர்தானே வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டேன். நீர்தானே வாஞ்சையெல்லாம் உம்மைத்தானே பற்றி கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? கேட்கட்டும் எல்லாரும். பாட்டு தெரியாதா? இந்த பாட்டு தெரியாதா? இது இந்த கட்டம் நீங்க என்னோட சேர்ந்து பாடுற கட்டம். பிறகு நான் தனியாக பாடக யாரும் பாடக்கூடாது. பாட்டு தெரியாதாக்களுக்கு ஏற்றி காட்டுங்க. எனக்கு எல்லாம் 2 பேர் தான் தெரியாது. கொஞ்சம் வாயை திறக்கலாம் தான். இப்போ மாத்திரம் கொடுங்க இட்லியும் சாம்பாரும். வாயை திறந்து முழுசா முளையும் கொண்டிருப்பீங்க. காலையில் வந்து ஒரு பாட்டு பாடலாம் தானே? சரிதானே? பாடுவார். மண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். உம்மோடுதான் எப்போதும் நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பீடித்து தாங்குகின்றேன். அப்பா என் வலக்கரம் பீடித்து தாங்குகின்றேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி சொல்லுவோம். நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு?
இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? கைதட்டுவோம் எல்லாரும் தட்டுங்கோ, நல்லா தட்டுங்க. சபையில தேவ சபைக்கு நாங்க வந்திருக்கிறோம். கைகளை தட்டி கத்தர் ஆராதிக்கணும் நாங்கள் எல்லாரும். உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகின்றீர். பாடுவோம். உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகின்றீர். ஆமென். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. பெண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர பாடுவோம். மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? எல்லாரும் நெஞ்சில கைய வைங்க. சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய சித்தம் செய்யணும். சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்க சித்தம் செய்யணும். நாங்க உங்க விருப்பத்தை செய்யணும். நான் உமக்காக வாழணும். உம்முடைய விருப்பத்தை மாத்திரம் நான் செய்யணும். ஆண்டவரே உம்மோடு நடக்க வேணும், உம்மோடு வாழ வேணும், உம்முடைய அன்பை ருசி பார்க்க வேணும். ஆண்டவரே எனக்கு அந்த வழியை காண்பியும். சொல்லுங்க, எனக்கு அந்த வழியை காண்பியும். என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் வாழ்வை ஆசீர்வதியும், எனக்கு உதவி செய்யும். என்னை கைவிடாதீங்க ஆண்டவரே, காத்துக்கொள்ளும், எப்போதும் கூட இருங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லும் ஆண்டுகள் எல்லாரும் நன்றி சொல்லுவோம். உட்காருங்க. பரவி செல்லுமாறுகளை போல் ஆசீர்வாதம் முன்னிலே பெருக செய்குவார். சந்தன மரங்களை போல், சந்தன மரங்களை போல் மனம் வீசி ஓங்கி நீ செழித்திடுவாய். மனம் வீசி ஓங்கி நீ செழித்திடுவாய். நதியோரமுள்ள தோட்டம் போலே உன் வாழ்வையே செழிப்பாக்குவார். நதியோரமுள்ள தோட்டம் போலே உன் வாழ்வையே செழிப்பாக்குவார். பரவி செல்லுமாறுகளை போல் ஆசீர்வாதம் ஒன்றிலே பெருக செய்குவார். சந்தன மரங்களை போல், சந்தன மரங்களை போல் மனம் வீசி ஓங்கி நீ செழித்திடுவாய். நதியோரமுள்ள தோட்டம் போலே உன் வாழ்வையே செழிப்பாக்குவார். நதியோரமுள்ள தோட்டம் போலே, கையிருந்தா தட்டுங்க. உன் வாழ்வையே செழிப்பாக்குவார். தாழ்மையோடு நீ இருந்தா
தாழ்மையோடு நீ இருந்தால், தாழ்மையில தான் போயிடும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பெருமை, so big people, proud people. தாழ்மையோடு நீ இருந்தா, இருக்கிற மாதிரி இருப்பான், வேற எங்கே இருப்பார். பேச தாழ்மையா பேசுவார், ஆனா இருதயத்தில் பெரிய மலையை வச்சிருப்பார், அதுக்கு பேர் பெருமை. அதான் கிறிஸ்தவர்களுக்கு சிலருக்கு ஆஸ்வாதமே இல்லை. உட்கார்ந்து கொண்டே பெரிய திட்டம் போடுவார், எப்படி விழுத்தலாம் மாக்களை ஆண்டு. தாழ்மையோடு நீ இருந்தால் இயேசு கிருபையை தந்தருள்வார். தாழ்மையோடு தாழ்மையோடு நீ சும்மா உட்கார்ந்துரு, ஒரு லிமிட்டுக்கு மேல தாண்டாத. தாழ்மை என்று சொல்றீங்க, ஆனா தாழ்மை இல்லை. தாழ்மையோடு நீ இருந்தால், தாழ்மையோடு உட்காரணும். ஞானஸ்தானம் மட்டும் தாழ்மை, கொஞ்சம் அபிஷேகம் பண்ணிட்டா தாழ்மை எல்லாம் போயிடும். மரண பரியந்தம் நமக்கு தேவை தாழ்மை. ஹலோ சொல்லாரும், ஹலோ சொல்லாரும். தாழ்மை தான் ஒரு கிறிஸ்தவனை உயர்த்துறது. தாழ்மையோடு நீ இருந்தால் இயேசு கிருபைகள் தந்தருள்வார். நதியோரமுள்ள தோட்டம் போலே உன் வாழ்வை இயேசு செழிப்பாக்குவார். கர்த்தர் தரும் சுக வாழ்வே துளித்து காய்த்து கனி தருமே. கர்த்தர் தரும் சுக வாழ்வே துளித்து காய்த்து கனி தருமே. அதிகாலை சூரியன் போல், அதிகாலை சூரியன் போல் இயேசுவின் அன்பே உதிர்த்திடுமே. இயேசுவின் அன்பே உதிர்த்திடுமே. நதியோரமுள்ள தோட்டம் போலே உன் வாழ்வை இயேசு செழிப்பாக்குவார். தாழ்மையோடு நீ இருந்தால், திருப்பி திருப்பி சொல்றேன், அநேக விழுகைக்கு பெருமை. ஆண்டவர் ஆரம்பம் நல்லா இருந்தது, முடிவு விழுந்துட்டது. ஆரம்பம் நல்லா இருந்தது, கிறிஸ்துக்குள்ள வந்த போல் நல்லா இருந்தது, எல்லாம் நல்லா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் விழுந்துட்டது. காரணம் பெருமை, பேச்சு பெருமை. ஆரம்பத்தில் தாழ்மை குறைஞ்சிட்டது. ப்ரொமோஷன் கிடைக்க முந்தி தாழ்மை, பணம் வர முந்தி தாழ்மை, உயர்வு வரும்போது தாழ்மை இருந்தது. அப்படியே பெருமை கண்ணை மறைச்சிடுது. அன்பிலே நிலைத்திருங்கள், தேவ அன்பிலே நிலைத்திருங்கள். இது அடுத்த கோட்ஸ். அன்பால் உலகையாளும் ஆண்டவர் இயேசுவில் நிலைத்திருங்கள். அன்பிலே நிலைத்திருங்கள், தேவ அன்பிலே நிலைத்திருங்கள். அன்பிலே நிலைத்திருங்கள், தேவ அன்பிலே நிலைத்திருங்கள். அன்பால் உலகையாளும், அன்பால் உலகையாளும் ஆண்டவன் இயேசுவில் நிலைத்திருங்கள். அன்பிலே நிலைத்திருங்கள், தேவ அன்பிலே நிலைத்திருங்கள். கை தட்டுங்க எல்லாரும்.
எந்த கூரைகளை எவருக்கும் மன்னிக்கும் சாந்தமுள்ளது அன்பு, சாந்தமுள்ளது அன்பு, தயவும் நிறைந்தது அன்பு, அன்பிலே நிலைத்திருங்கள், தேவ அன்பிலே நிலைத்திருங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள், தேவ அன்பிலே நிலைத்திருங்கள், அன்பால் உலகையாளும், அன்பால் உலகையாளும், ஆண்டவன் இயேசுவில் நிலைத்திருங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள், தேவ அன்பிலே நிலைத்திருங்கள். அன்புக்கு பொறாமை இல்லை, அது ஒரு போதும் தன்னை புகழ்வதில்லை, அன்புக்கு பொறாமை இல்லை, அது ஒரு போதும் தன்னை புகழ்வதில்லை, அன்போ ஒளிவதில்லை, அன்போ ஒளிவதில்லை, பூரண அன்பிலே பயமில்லை, அன்பிலே நிலைத்திருங்கள், தேவ அன்பிலே நிலைத்திருங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள், தேவ அன்பிலே நிலைத்திருங்கள், அன்பால் உலகையாளும், அன்பால் உலகையாளும், ஆண்டவன் இயேசுவில் நிலைத்திருங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள், தேவ அன்பிலே நிலைத்திருங்கள். மிக பெரும் வரம் இருந்தாலும், எல்லாம் அறிகின்ற அறிவிருந்தாலும், மிக பெரும் வரம் இருந்தாலும், எல்லாம் அறிகின்ற அறிவிருந்தாலும், தேவன்பு இல்லை என்றால், தேவன்பு இல்லை என்றால், அதிலே ஒன்றிலும் பயனில்லை, அன்பிலே நிலைத்திருங்கள், தேவ அன்பிலே நிலைத்திருங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள், தேவ அன்பிலே நிலைத்திருங்கள், அன்பால் உலகையாளும், அன்பால் உலகையாளும், ஆண்டவன் இயேசுவில் நிலைத்திருங்கள், அன்பிலே நிலைத்திருங்கள், தேவ அன்பிலே நிலைத்திருங்கள், அன்பால் உலகையாளும், ஆண்டவன் இயேசுவில் நிலைத்திருங்கள், அன்பால் அன்பால் உலகையாளும், உலகையாளும் ஆண்டவன் இயேசுவில்
நிலைத்திருங்கள். அன்பால் உலகையாளும் ஆண்டவன் இயேசுவில் நிலைத்திருங்கள். அன்பிலே நிலைத்திருங்கள். தேவ அன்பிலே நிலைத்திருங்கள். Jesus is love. இயேசு அன்பா இருக்கிறார். இயேசுன்ற பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். நம்ம பார்க்குறவங்க நமக்கு சொல்லணும் அன்பான ஜனங்கள் அண்டு. ஏன்னா அண்டை கிறிஸ்தவத்துக்கு சண்டை, போட்டி, பொறாமை, எரிச்சல், பிரிவினை எல்லாம் இருக்குது. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்லுங்க? அன்பான ஆண்டவர். சொல்லுங்க பக்கத்து ஆளுக்கு, நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் தெரியுமா? சொல்லுங்க, அன்பான ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. கங்கள மூடி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுடைய அன்பு எனக்கு வேணும். உங்களுடைய அன்பை நான் ருசி பார்க்கணும். என் குடும்பத்தில் அந்த அன்பை நான் காட்டணும் ஆண்டவரே. என் மனைவிக்கு அந்த அன்பை நான் காட்டணும். என் புருஷனுக்கு அந்த அன்பை நான் காட்டுவோம். சபைக்கு நான் அந்த அன்பை காட்டணும். என் பிள்ளைகளுக்கு அந்த அன்பை நான் காட்டணும் ஆண்டவரே. உள்ளத்தில் சொல்லுங்க ஆண்டவருக்கு, தகப்பனே உடைய அன்புக்காக எங்குகிறோம். உடைய அன்புக்காக துடிக்கிறோம் ஆண்டவரே. உடைய அன்பை எங்களுக்கு ஊற்றுங்கப்பா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். பாடுவோமா? ஒவ்வொரு நாட்களிலும் சொல்லுங்க, பிரியாமல் கடைசி வரை. பாடுவோம். ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கின்றேன். சொல்லுங்க, எந்தன் உயிரை பார்க்கிலோம். நான் உம்மை நேசிக்கின்றேன். எந்தன் உயிரை பார்க்கிலோம். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான். பாடுங்கோ. உண்மை மனதுடன் சொல்லுவோம். நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உம்மை. பாடுங்க. எந்தன் உயிரை பார்க்கிலும். அல்லேலூயா. ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நான் உம்மை நேசிக்கிறேன். நான் உம்மை நேசிக்கின்றேன். இந்த பந்தியை சொல்லி பாருங்க. எந்தன் உயிரை பார்க்கிலும். அல்லேலூயா. பாடுவோம். பரமகளைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், ஓடுகிறேன், ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன், ஓடுகிறேன், ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். பரமகளைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். பரமகளைப்பின் பந்தய
பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். சொல்லுவோம், ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். என் இயேசுநாதா, நான் ஒரு பாவி, என்னையும் மன்னியும், உம் அன்பை போலியும், என் பாதை புதிதாகட்டும், மனமும் மோடு தினம் வாழட்டும். என் இயேசுநாதா, நான் ஒரு பாவி, என்னையும் மன்னியும், உம் அன்பை போலியும், என் பாதை புதிதாகட்டும், மனமும் மோடு தினம் வாழட்டும். என் இயேசுநாதா, ஜெபத்தில் இருங்க, பாடும்போது ஜெபத்தில் இருங்க. எனக்காக சிலுவை சுமந்தீரே ஐயா, எனக்காக ரத்தம் சிந்தினீரே ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக சிலுவை சுமந்தீரே ஐயா, எனக்காக ரத்தம் சிந்தினீரே ஐயா. உம்மையே நினைத்து ஜெபத்தில் நிலைத்து வாழ்கின்ற வாழ்வை தர வேணும் ஐயா. உம்மையே நினைத்து ஜெபத்தில் நிலைத்து வாழ்கின்ற வாழ்வை தர வேணும் ஐயா. நீர் மெய்யான ஜீவன், என்னை மீட்ட தெய்வம், மெய்யான ஜீவன், என்னை மீட்ட தெய்வம், உம்மோடு வாழும் வரம் தர வேண்டோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் செய்த பாவம் என் கண்ணில் ஈரம், யார் மாற்றக்கூடும், உம்மாலே ஆகும். நான் செய்த பாவம் என் கண்ணில் ஈரம்,
யார் மாற்றக்கூடும்? உம்மாலே ஆகும். உம்மையே துதித்து உண்மையாய் உழைத்து நான் உங்கள் அன்பை பெற வேணும் ஐயா. உம்மையே துதித்து உண்மையாய் உழைத்து நான் உங்கள் அன்பை பெற வேணும் ஐயா. நீ மெய்யான ஜீவன், என்னை மீட்கும் தெய்வம். மெய்யான ஜீவன், என்னை மீட்கும் தெய்வம். உம்மோடு வாழும் வரம் தர வேண்டோ. அல்லேலூயா. 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 என் இயேசுநாதா, நான் ஒரு பாவி. என்னை நீர் மன்னித்தீர், உம் அன்பை பொழிந்தீர். என் பாதை புதிதானதே, மனமும் மோடு இணைந்தாளுதே. என் இயேசுநாதா, என் இயேசுநாதா, என் இயேசுநாதா. Luke chapter 19 verse 45. பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்தார். எல்லாரும் என்ன பாருங்க சொல்லுங்க. இயேசு தேவாலயத்துக்குள்ள வாரார். சொல்லுங்க, பக்கத்தால சொல்லுங்க. இயேசு ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறார். ஒரு ரகசியமா சொல்லாம சத்தம், இயேசு வந்திருக்கிறார். ஒரு சத்தமா சொல்லுங்க, இயேசு வந்திருக்கிறார். இயேசு எங்க வந்திருக்கிறார்? எங்க வந்திருக்கிறார்? சபைக்கு வந்திருக்கிறார். சபைக்கு இயேசு வரேங்க நாம எப்படி இருக்கிறோம்? சபைக்கு வரக எதை பார்க்கிறார் என்றால், சனங்கள் ஜெபிக்க வரையில பிசினஸ் பண்ண வந்திருக்கிறாங்க. ஆலயத்துக்கு வந்து பார்த்தா ஜெபிக்க வேண்டிய ஜனங்கள் சபைக்கு பிசினஸ் செய்யறாங்க. ஒரு சபை ஜெபிக்கிற சபையாக இருக்க வேண்டும். ஒரு சபைக்கு இருக்கிற ஜனங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசு தன்னுடைய ஜெப ஆலயத்துக்கு வந்த பொழுது ஜனங்கள் ஜெபம் பண்ணாம அவங்க பிசினஸ் மைண்டில் இருக்கிறாங்க. வாசியமா, அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் அங்க பார்த்தால் ஜெபம் பண்ண வரையில வேற சிந்தையில வந்திருக்கிறார்கள், வேற எண்ணங்கள்ல வந்திருக்கிறார்கள். இயேசு சபைக்கு வந்து எல்லாரையும் ஆசிரிக்க வர்றார். அங்க பார்த்தா ஒரு சிலர் தங்களுடைய காரியத்துக்காக சபைக்கு வர்றாங்க. இயேசு சபைக்கு வந்து பார்த்தா ஒரு சிலர் பிசினஸ் பண்றாங்க. நல்ல பிரசங்கம் போகுது, ஒருவர் டெலிபோனை கொண்டு ஓடுறார் வழியில். உன்னை எப்படி ஆண்டவர் ஆசிரிப்பார்? நல்ல ஆராதனை போகுது சபையில, இவர் இன்னொரு ஆட பேசிக் கொண்டிருக்கிறார். சபைக்கு அபிஷேகம் பெற்ற தேவ மனுஷன் வந்து பிரசங்கம் பண்றார். அப்பதான் ஏதோ மெசேஜ் அனுப்புறார் சபைக்கு இருந்து கொண்டு. டெலிபோனை எடுக்கிறார். டெலிபோனை ஆஃப் பண்ண வேண்டிய தம்பி டெலிபோனை வச்சு கொண்டு பாஸ்டரையும் பார்க்கிறது, டெலிபோனையும் பார்க்கிறது, பாஸ்டரையும் பார்க்க டெலிபோனையும் பார்க்கிறது. பார்த்தா ஒரு மெசேஜ் அனுப்புறார். எப்படி ஒன்று ஆண்டு ஆஸ்வதிப்பார்? சபைக்கு வந்த ஜனங்கள் இயேசு எதை பார்க்க வேண்டும்? ஜபிக்கிற ஜனங்களை தேடி வரார் சபைக்கு. சபைக்கு வந்தோட ஜபம் பண்ண வாங்கோ. இங்க பார்த்தா ஜனங்கள் ஜபம் பண்றேல. இப்ப சிந்தி எல்லாம் மாறிட்டது. இப்ப ஆராதிப்பதை விட்டு விட்டார்கள், ஜபிப்பதை விட்டு விட்டார்கள். தங்களுடைய சுய லாபத்துக்காக சபைக்கு வருகிறார்கள்.
இயேசு ஆலயத்துக்குள்ள வருகிறார் பாருங்க. பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து எதை கண்டார், எதை பார்த்தார் சொல்லுங்க? எல்லாம் பிசினஸ் பே பண்ண வந்துக்கிறாங்க சபைக்கு. அவ்வளவு பேரை இயேசு வழியில போட்டார். அப்ப சபையை விட்டு சிலர் போனா யாரு காரணம் சொல்லுங்கோ? அவன் தான் காரணம். பிரசங்கத்தை குறை சொல்லாத, ஊழியக்காரரை குறை சொல்லாத, சபையை குறை சொல்லாதீங்க. அவனை கர்த்தர் தான் வெளியில போடுறார். சபைக்கு ஜபிக்கிற நோக்கத்தோடு, இயேசுவை ஆராதிக்கிற நோக்கத்தோடு, இயேசுவை பார்க்க வேண்டிய நோக்கத்தோடு சபைக்கு வந்தோம் என்றால் அந்த சபையில் நாங்கள் சொல்லுங்க நிலைத்திருப்போம். இயேசு சபைக்கு வந்தா ஜனங்கள் வேற காரியம் செய்யறாங்க. சபைக்கு வரைக்கும் டெலிபோனை என்ன செய்யணும்? டெலிபோன் சொல்லுங்க ஆஃப் பண்ணணும். எடுத்து பார்க்கறது வைக்கிறது, எடுத்து பார்க்கறது வைக்கிறது, வைக்கிறது பார்க்கறது. எப்படி உங்களை ஆண்டு ஆசிரிப்பார்? சபைக்குள்ள வந்தோன்னு நினைவு கொள்ளணும், இயேசு சபைக்கு இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா சொல்றாரு. ஆமா, இயேசு சபைக்கு வாரார். சபையின் தலைமை புதர் யாரு? இயேசு கிறிஸ்து. சபைக்காக மரித்தது யாரு? இயேசு கிறிஸ்து. சபையை கட்டி கொடுக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. சபைக்காக வரப்போறது யாரு? இயேசு கிறிஸ்து. சபையின் சொந்தக்காரன் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு சபைக்கு வர ஜனங்கள் எப்படி இருக்கணும் சொல்லுங்க புள்ள? ஜெபம் பண்ணிக்கொண்டிருக்கணும். கதை எப்ப பார்த்தாலும் பேச்சு, டைப்பிங் மெஷின் மாதிரி. அடுத்த வருஷத்தை பாருங்க. புறம்பே துரத்த தொடங்கி என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது. சபை எப்படி இருக்கணுமா? சபை எப்படி இருக்கணுமா? அந்த மைண்ட்ல சபைக்கு வாங்க, அந்த சிந்தியோட சபையில வாங்க. சபைக்கு நுழைந்த உடனே நான் பேச்சுகள் நிறுத்தப்படணும், எண்ணங்கள் மாற வேண்டும், நினைவுகள் மாற வேண்டும். சபைக்கு கொஞ்சம் இங்க ஒரு முதலாளி இருக்கிறார், ஆவியானவர். அல்ல சொல்லாரு, கண்களுக்கு தெரியாது, இங்க தான் இருக்கிறார். அந்த தைரியம், அந்த நோக்கம் உங்களுக்கு இருந்தா நீங்க அவரால தொடப்பட்டு ஆசையோடு போவீங்க. பைபிளை பாருங்க. என்னுடைய வீடு ஜெபப்படாகிறது எழுதி, நீங்களே அதை கள்ளர் குகை என் வீடு ஜெப வீடாக மாத்துங்கப்பா. என் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுங்க, என் வீட்டை வந்து ஜெபம் பண்ணுங்க, உன்னை நான் ஆஸ்வதிப்பேன். என் வீட்டை ஜெப வீடாக மாத்து, உன் வாழ்க்கையை ஜெப வாழ்க்கையாக மாற்று, ஆலயம் ஜெபிக்கிற ஆலயமாக மாறு. விசுவாசிகள் வந்து சபையில ஜெபம் பண்ண வாங்கோ, வேற எதுக்கும் வராதீங்க. எடுங்க மார்க் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மார்க் சாப்டர் 11 verse 11 பாருங்க. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தார். தேவாலயத்துக்குள்ள சுற்றி பார்க்கிறார் இயேசு. மியூசிக் நல்லா இருக்கா, அதை பார்க்கல. சவுண்ட் சிஸ்டம் நல்லா இருக்கா, அதை பார்க்க வரல இயேசு. நான் நீங்கள் எப்படி இருக்கிற சபைக்கு தான் பார்க்க வரார். இயேசு ஆலயத்துக்குள்ள வந்து என்ன செய்கிறார்? அம்மா வாசிங்கோ. எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து, சபைக்கு எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கிறார் இயேசு. சபைக்கு எல்லாத்தையும் சுற்றி பார்க்கிறார். யாரு எனக்காக வந்திருக்கிறான்? யார் உண்மையா என்ன தேடி வந்திருக்கிறான்? யார் உண்மையாக நேசிக்கிறவனாக வந்திருக்கிறான்? யார் உண்மையாக என்னுடைய ஆலயத்தில் என்னுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறான்? யார் உண்மையாக ஆலயத்தில் ஆராதிக்க வந்திருக்கிறான்? சுற்றி பார்க்கிறார் எல்லாரையும். ஆசீர்வாதம் சும்மா வருமா? சும்மா வருமா? ஆலயத்துக்குள்ள வந்தோன்னு ஒருவர் இருக்கிறார் என்ற பயம் இருக்கணும். போகும் வரையும் இது ஒரு தேவ பிரசன்னம் நிறைந்த இடமா நினைக்க வேண்டும். இங்க ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்க வேண்டும். இங்கு ஒருவர் என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் என்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். இங்கு ஒருவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்ற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும்.
சுற்றி பார்க்கிறார் ஆலயத்தை. இங்கிருந்து அங்க போறார், அங்கிருந்து இங்க போறார், எல்லாரையும் பார்க்கிறார். அவர் ஆவியா இருக்கிறார், அவர் ஆவியா இருக்கிறார். யார் நான் சுகமாக்கலாம், யார் வாழ்வை நான் தொடலாம், யாருக்கு அற்புதம் செய்யலாம், யாருக்கு அதிசயம் செய்யலாம், அந்த சுற்றி பார்க்கிறார். யார் உண்மையாகவே எனக்காக வந்திருக்கிறார்கள், சுற்றுறார். சபையில் இயேசு உலாவுறார். சொல்லுவோம் மலேரியா சொல்லாரு. அதுக்குத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் புத்தகம் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஏன் சுற்றித் திரிகிறார் சபைக்கு? ஏன் சபைக்கு சுற்றுறார் இயேசு? ஒன்று, தன் ஜனங்களுக்கு நன்மை செய்யணும். 2, பிசாசிலே கட்டப்பட்டிருக்கிற மக்களை விடுதலை ஆக்கணும். 3வது, தன் ஜனங்களை சுகமாக்க வேண்டும். 1 நன்மை செய்ய சுற்றித் திரிகிறார். 2வது, பிசாசின் கட்டுக்குள்ள மக்களை விடுதலையாக்க சுற்றித் திரிகிறார். 3வது, ஜனங்களை சுகமாக்க சுற்றித் திரிகிறார். சபைக்கு வருகிற நாங்கள் நன்மையை பெற்று செல்ல வேண்டாம். வியாதி நீங்கி வழியில போகணும். பிசாசின் கட்டுக்கள், சூனிய கட்டுக்கள், பில்லி சூனிய கட்டுக்கள் அவுக்கப்பட்டு வீட்டுக்கு போகணும். ஏன்னா இயேசு அதை செய்யத்தான் சுற்றி திரிகிறார். அல்ல சொல்லாரும், அதுக்கு தான் இயேசு சபையில் இருக்கிறார். சபைக்குள்ள வந்த உடனே எங்கள் ஆண்டவர் அதான் செய்ய விரும்புகிறார். இயேசு அற்புதங்களை செய்கிறவர். நாம வந்தது போல திரும்பக்கூடாது. சபைக்கு வரைக்கும் நீங்க இப்படித்தான் செய்யணும். ஆண்டவரே, நான் உங்க சபைக்கு போறேன், உங்க ஆலயத்துக்கு நான் போறேன், நான் வந்தது போல போகக்கூடாது. ஆண்டவரே, என் வியாதி நீங்க நான் போகணும், சமாதானத்தோடு நான் போகணும். ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் இருக்கிற இருள் அகன்று நான் போக வேண்டும், நான் விடுதலையோடு போக வேண்டும். இயேசு ஏன் சுற்றித் திரிகிறார்? எங்களை சுகமாக்குறதுக்கு. நீங்களும் சுகத்தை விரும்புகிற ஜனங்களாக, நீங்களும் நன்மையை பெற விரும்புகிற ஜனங்களாக, நீங்களும் உங்களுக்கு விடுதலையை வேணுமென்ற விரும்புகிற ஜனங்களாக சபைக்கு வந்திருந்து தொடக்கம் முதல் முடிவரை எப்படி இருக்கணும்? ஜெபத்தில் இருக்க வேண்டும். மலையில சொல்லாரு, சொல்லுவோம் மலையிலியா சொல்லலார். ஜெபந்தான் வாழ்க்கை. பிள்ளைகள், சபைக்கு ஜெபிக்க வாங்க. வீண் அலுவற்காரா சபைக்கு வராதீங்க. 7 நாள்ல இந்த ஒரு நாள் தான் நமக்கு ஆஸ்வாத நாள். இந்த ஒரு நாள் வந்து நீங்க ஜெபிக்கிற ஜெபம் இந்த 6 நாளும் ஆஸ்வாதமா இருக்கும். இதுதான் பைபிள். இடைப்பட்ட கூட்டத்துக்கு வாங்கோ, உபவாச கூட்டங்களுக்கு வாங்க, ஜெப கூட்டங்களுக்கு வாங்க. ஆனா இந்த நாள்ல, பரிசுத்த நாள்ல சபைக்கு வருகிற ஜனங்கள் ஏன் வர வேண்டும்? ஜெபிக்க வர வேண்டும், ஜெபிக்க வர வேண்டும். வேற நோக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. நாங்க வந்தது ஏசப்பாவோட பேசுறதுக்கு. யாரோட பேசுறதுக்கு? யாரோட பேசுறதுக்கு? இந்த சந்தர்ப்பத்தை இழந்து ஆஸ்வாதத்தை இழந்துடாதீங்க. உலாவுறார் இயேசு, சுகமாக்கணும். ஓ, அந்த புள்ள ஜெபிச்சுட்டு இருக்குது, அவனை சுகமாக்குவன். ஓ, அந்த மகள் ஜெபிச்சு கொண்டிருக்கிறாள், அவளுக்கு நன்மை செய்யணும். ஓ, அந்த ஐயா கட்டில் இருக்கிறார், அவருடைய வாழ்க்கையில கட்ட அவளுக்கு போறோண்டு இயேசு கடந்து வருவார். எல்லாரும் எடுங்க அப்போஸ்தலர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில். ஜெப வேளை எத்தனை மணிக்கு? என்னோட பேசுங்கோ. ஜெப வேளை எத்தனை மணிக்கு? 9ஆம் மணி வேளையாகிய ஜெப வேளை. ஏன் டைம் போடணும்? முதல்ல 9 மணிக்கு தான் ஜெபம். அப்பதான் சுகம் வந்தது. ஊழியக்காரன் முதல் சபைக்கு போயினும். எத்தனை மணிக்கு? பேதுரு யோவான். அவன் எத்தனை வருஷமா அந்த வாசல் இருந்திருக்கிறான். ஆவியானவர் கரெக்டா அந்த நாள் அற்புதம் செய்தார். நீங்க விடாம
உங்க அற்புதம் நடக்கும் வரையும் டைமுக்கு சபைக்கு வரணும். உங்களுக்கு ஒரு நாளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த நாளில் உங்களுக்கு நன்மை செய்வார். உங்களுக்கென்று குறிப்பிட்ட ஒரு நாளில் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க அந்த நாளை வச்சிருக்கிறார். அந்த நாளுக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். உங்களுக்கு ஒரு நாளை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த நாள் உங்களை கர்த்தர் சுகமாக்குவார். ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்? 9ஆம் மணி வேளையில் குறிப்பிட்ட இதில் எங்கே போகணும் சொல்லுங்க? அப்போ ஆலயத்துக்கு போகணும். ஆலயத்தில் நிற்கணும், முழங்கால் படியிடணும், ஜெபிச்சு கொண்டே இருக்கணும். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருப்பார். ஜெபிக்கிற மனுஷனை இயேசு கவனிச்சு கொண்டே இருப்பார். ஆலயத்தில் வந்து தன்னை உண்மையா தேட வந்த மகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பார். உண்மையாய் கர்த்தரை நோக்கி ஆராதிக்க வந்த பிள்ளையை தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். அவங்க வந்தது போல திரும்பி போகவே மாட்டாங்க. 9ஆம் மணி வேளையில் ஒரு அற்புதம் செய்கிறதுக்கு ஒரு நேரம் குறிக்கப்பட்டுகிறது. ஆலயத்துக்கு குறித்த நேரத்துக்கு வாங்க. அந்த நேரத்துக்கு இடையில ஏதோ ஒன்று நடக்கும் உங்களுக்கு. அலைகடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, அலைகடல் நடுவினிலே அமிழ்ந்து போகின்றாயோ, கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே. கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. கடந்ததை நினைத்ததேனோ கண்ணீர் படிக்கின்றாயோ, கடந்ததை நினைத்ததேனோ கண்ணீர் படிக்கின்றாயோ, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி நன்றி சொல்லு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருள்நாதர் சமூகத்திலே. வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமோ, வருங்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமோ, அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்து விடு. உன் அருள்நாதர் இயேசுவிடம் அனைத்தையும்
கொடுத்து விடு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாத சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் நம் அருள்நாத சமூகத்திலே. போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ. பாராடும் இயேசு உண்டு பதறாதே மனமே. இங்கதான் அமைதி, இங்கதான் சந்தோஷம், இங்கதான் எல்லாம் உண்டு. இங்க வருகிற எல்லாரையும் சுற்றி சுற்றி பார்த்து பார்த்து இயேசு தொடுகிற இயேசுவா இருக்கிறார். ஒருவரையும் கைவிட மாட்டார் இயேசு. ஆலயத்துக்கு வந்துட்டா நம்முடைய சிந்தை மாற வேண்டும். வந்து திரும்ப வரையும் ஆண்டவரால் தொடப்பட்டு செல்ல வேண்டும். அல்ல சொல்லாரம் சொல்லும், அல்லையா சொல்லாரம். ஆலயத்துக்கு வந்துட்டா நம்முடைய சிந்தை மாற வேண்டும். வந்து திரும்ப வரையும் ஆண்டவரால் தொடப்பட்டு செல்ல வேண்டும். அல்ல சொல்லாரம் சொல்லும், அல்லையா சொல்லாரம். ஆலயத்துக்கு வரைக்கையும் கவனமாக இருக்க வேண்டும். ஆலயத்துக்குள்ள வந்ததும் கவனமாக இருக்க வேண்டும். ஆலயத்தை விட்டு போகும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். எங்களோடு ஒருவர் எப்போதும் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாரம். நாம் இந்த ஓய்வு நாளில், இந்த பரிசுத்த நாளில் வந்தது டபுள் ஆஸ்வாதத்தை பெற்று செல்றதுக்காக, இரட்டத்தனியான பலத்தை பெற்று செல்ல நாங்கள் வந்திருக்கிறோம். சுகத்தை பெற்று செல்ல நாங்கள் வந்து அல்லேலூயா சொல்லாரம். வந்தது போல கிறிஸ்தவர்கள் சபையை விட்டு திரும்ப கூடாது. அல்லேலூயா சொல்லாரம். ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியா, மன மகிழ்ச்சியா இருந்தார். ஆலயத்துக்கு வந்த சேவஜனம் ஜெபத்துக்கு வர வேண்டும். ஆலயத்துக்கு வந்த ஜனத்துக்கு ஒரு நினைவு வர வேண்டும். ஆலயத்தில் என்னுடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். சுற்றி சுற்றி பார்க்கிறார். யாருக்கு நன்மை செய்யலாம், யாரை சுகமாக்கலாம், யாரை விடலாம் சுற்றி கொண்டிருக்கிறார். அது அவருடைய கண்களுக்கு நாங்க விழணும். சொல்ல மல்லியா சொல்லாரு. நம்ம ஆண்டவருடைய கண்கள்ல நாங்க விழணும். இன்றைக்கு 9 மணி வேளையில ஒரு ஜெப ஆராதனை. ஊழியக்காரர் டைம் போயிட்டாங்க. 6 போயிட்டாங்க சபைக்கு. முதல் சொல்லுங்க, 6 முதல் போனது சொல்லுங்க. யாரு முதல் போன சபைக்கு? ஊழியக்கார். இருக்கிறீங்களா? லீடர்மார் முதல் போகணும். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லாரு. யார் முதல் சபைக்கு வரணும்? பாஸ்டர்ஸ். அடுத்தது யார் வரணும்? மூப்பர். ஒரு முறை பாட்டு குரூப் நம்ம வச்சு பாட்டு கோயர் இருந்தது. சட்டம் என்ன? பாட்டு குரூப்காரர் எப்ப வரணும் சபைக்கு? நேரத்தோட இறங்கலாம், போகலாம். கீழே என்ன கனம் பண்ணாத அவரை கனம் பண்ண. அல்ல சொல்லாரும். என்ன பிறகு கனம் பண்ண? முதல் யாரை கனம் பண்ண? ஒருவர் உன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், அவரை கனம். அல்ல சொல்லாரு. இது அவர் கொடுத்த கிருபை தானே, இது அவர் கொடுத்த வரங்கள் தானே, இது அவர் கொடுத்த வல்லமை தானே. அவரால் அந்த வாழ்க்கை வாழ்ற நாங்கள் அவரை கனம் பண்ணுவோம். அல்ல சொல்லாரும். பிரசங்க 5 சபைக்குள்ள வரும் பொழுதே எப்படி வரணுமாம்? பாசிங்கோ. நீ தேவாலயத்துக்கு போகும்போது, தேவாலயத்துக்கு வீட்டில் இருந்து கிளம்பேக்க கவனமா இருக்கணும். வீட்டிலிருந்து கிளம்பேக்கியே கவனம். நீ தேவாலயத்துக்கு போகும் பொழுது, அப்ப எங்க இருந்து? வீட்டில இருந்து ஆலயத்துக்கு வருகிற வழி மட்டும் பைபிள் நமக்கு ஒரு வசனம் சொல்லுது. போகும் போது உன் நடையை காத்துக்கொள். நடையை காத்துக்கொள்ளண்டா இடையில எங்கேயும் போயிடாத, நேர சேர்ச்சுக்கு வந்துரு. இடையில பெரியம்மா வீடு, இடையில மளிகை கடை, இடையில ஃப்ரெண்ட்ஸ் வீடு, அதெல்லாம் நிறுத்தணும். டைரக்ட் லைன், ஆன்லைன். நேர கிளம்பினது எங்க போறதுக்கு? சபைக்கு போக. காலையில் எங்க போக கிளம்பினாங்க? நாங்க சபைக்கு போக. எங்க வரணும்? கார். நேர எங்க வரணும்? சபைக்கு. நட வேற எங்க போக? இரண்டாவது, மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்த்து நீ தேவாலயத்துக்கு வரும்போது மூடரை போல போகாத. நல்ல ஆஸ்வாத பெறதுக்கான வழியை போகணும்.
நான் போன ஆஸ்வதிக்கப்படணும். பிழையான காணிக்க கொண்டு போகக்கூடாது. காணிக்கை கையில கொண்டு போகணும். ஆண்டருக்கு உண்மையா ஆராதிக்கு போகணும். தேவையில்லாத இடங்களுக்கு நாங்க போகக்கூடாது. போகாமல் வாசிங்கோ, செவி கொடுக்க சேர்வதே நலம். வீட்டு ஆலயத்துக்கு ஆண்டர் செய்தியை கேட்க போறேன், அதுக்காக ஓடி வா. ஆண்டர் செய்தியை கேட்க போறேன், அதுக்காக ஓடி வா. அடுத்த பாருங்க, தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் எங்க வந்துட்டீங்க? சபைக்கு வந்துட்டீங்க. வருகிற வழியிலையும் கவனமா இருக்கணும். சபைக்குள்ள வந்தவுடனே கவனமா இருக்கணும். தேவ சமூகத்தில் வந்துட்டீங்க. தேவ சமூகத்துல, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாத. கேளுங்க பிள்ளைகள், அநேக பிரச்சனை இதுதான். கண்டதையும் பேசுறாங்க சபையில, பார்க்காததையும் பேசுறாங்க, பார்த்ததையும் பேசுறாங்க. நோ டாக்கிங். சபையில சொல்லுங்க, பேசாத, துணிஞ்சு பேசாத. அடுத்தது, மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. சொல்லி போட்டு சொல்றது, நான் சும்மா ஜோக்குக்கு சொன்ன, நான் உங்களுக்கு டக்குன்னு சொல்லுவாங்க, தப்புன்னு சொல்லுவாங்க. பிறகு மனச்சாட்சி கேட்காது, ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சிஸ்டர் கோயிக்காதீங்க, நான் சும்மா ஜோக்கு சொன்னான். எங்க ஜோக்கு சொன்னீங்க? உண்மையா தான் சொன்னீங்க. வீட்டை போய்க்க குத்துது, இப்போ ஃபோன் பண்ணி கத்துறீங்க. மனம் பதறி ஒன்றும் சொல்லாத சேர்ச்சுக்குள்ள வந்து எங்களை எல்லாம் கூப்பிட மாட்டீங்களே கல்யாணத்துக்கு, மனம் பதறி சொல்லிட்டீங்க. ஏன் எங்களை எல்லாம் பர்த்டேக்கு நீங்க கூப்பிட்டுக்கலாம் தானே? சும்மா சொல்ல, உண்மையா சொன்னீங்க. எதையும் பேசாதீங்க ஆலயத்துல. அடுத்தது பாருங்க என்ன சொல்றாரு. தேவன் வானத்தில் இருக்கிறார். ஏனென்றால் தேவ சமூகத்துல ஒரு தேவன் இருக்கிறார், ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எந்த எண்ணத்துல நாங்க வர வேணும்? ஆலயத்துக்கு வரைக்க ஒரு வித்தியாசமான ஜனங்களா நாங்க வரணும். யாத்ராமன் சொல்லுது 23ஆம் அதிகாரத்தில், என்னுடைய சந்நிதிக்கு வரைக்க எப்படி வரட்டாம்? வெறுங்கையோட வராத. 23:15 எக்ஸோட் 23:15, என் சந்நிதியில் வெறுங்கையாய் வர வேண்டாம். வெறுங்கையோட வராத. காணிக்கை எடுத்து கையில கொண்டு வரணும். காணிக்கை எடுத்து கையில கொண்டு வரணும். ஜெபிக்க வருவது மாத்திரமல்ல, அற்புதங்களை பெறுவதற்கு வருகிறது மாத்திரமல்ல, நன்மையை பெற வருவது மாத்திரமல்ல, சுகத்தை பெறுவதற்கு வருவது மாத்திரமல்ல, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வருகிறது மாத்திரமல்ல, டைமுக்கு வருவது மாத்திரமல்ல. தேவா என் சந்நிதிக்கு போய் எப்படி போட்டாம் ஐயா? வெறும் கையோட போகக்கூடாது. எல்லாரும் வீட்டில் காணிக்கை ஆயத்தப்படுத்தணும். எத்தனையோ வருஷங்களாக நாங்கள் காணிக்கை வீட்டில் ஆயத்தப்படுத்தி அப்படியே சொல்லுவோம் பைபிளுக்கு, இதை காணிக்கப்படும். கடைக்கு போய் காசு கொண்டு போறீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கிஃப்ட் எல்லாம் கொண்டு போறீங்க, ஒரு பிறந்த நாளுக்கு அன்பளிப்பு கொண்டு போறீங்க, ஒரு திருமண வீட்டுக்கு அன்பளிப்பு கொண்டு போறீங்க, ஒரு பெரிய மனிதரை சந்திக்க ஒரு பொருளோட போறீங்க, பிள்ளைகள் வீட்டுக்கு போய் ஒரு பொருளை கொண்டு போறீங்க, அப்பா அம்மாவை விசிட் பண்ண ஒரு பொருளை கொண்டு போறீங்க. ஒரு நாளும் ஆலயத்துக்கு வருங்கோட வராதீங்க. அல்ல எல்லாரும் இங்க வந்து உங்க பணத்தை சேமிப்பில் போடுறீங்க. நாள் வரும் திறந்து திருப்பி தருவார். அதுதான் பைபிள். கொடுத்து வையா கர்த்தருக்கு. ஒரு நாள் நீங்க கொடுத்ததை வட்டியோட தருவார் ஆண்டவர். பைபிள் சொல்றது என் தேவ சமூகத்துக்கு வெறுங்கையோட சபைக்கு வராத. அடுத்தது சபையில் என்ன செய்யணும்? மல்கியா 3:10. சபைக்கு அடுத்தது என்ன செய்ய வேணும்? ஆலயத்தில் ஆண்டவர் சுற்றி திரிகிறார். ஆண்டவர் ஆலயத்தில் உலாவுறார். எதற்கு? சபைக்கு நன்மை செய்ய, சபையை சுகமாக்க, சபையில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க, சபைக்கு அற்புதம் செய்ய. ஆனால் வரும்பொழுது எப்படி வர வேண்டும்? தேவ சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும்? வரும்பொழுது காணிக்க கொண்டு வரணும். அடுத்தது வரும்பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதுல 10ல் ஒரு பங்கு தசாமகம்
கட்டாயம் சபைக்கு கொடுக்கணும். வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பிளஸிங் இது எங்களுக்கு. நான் ஆரம்பத்தில் சபை ஆரம்பிக்க எனக்கு ஜனங்கள் எங்க விசுவாசி சொன்னாங்க, எனக்கு பாஸ்டர் எல்லாம் பேசுங்க, காசை பற்றி பேசாதீங்க. சொல்லாட்டா எப்படி ஜனங்களுக்கு தெரியும்? சொல்லுங்க ஓவன். சரிதானே? எத்தியோப்பியா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ரதத்தில் போய்கொண்டிருக்கிறார். தேவதூதன் பிலிப்புக்கு சொன்னார், அந்த ரதத்தை கிட்ட போகொண்டு. ஆவியானவர் சொன்னார், இப்போ பக்கத்தில் போகொண்டு. பிலிப்பு ஓடிக்கொண்டிருக்கிறார். எத்தியோப்பியா மந்திரியை பார்த்து பிலிப்பு கேட்கிறார், நீங்க படிக்கிற புத்தகம் உங்களுக்கு சொல்லுங்க புரியுதா? அந்த மந்திரி கேட்கிறார், உட்கார் ஐயா, ஏறி உட்கார். ஒருவன் எனக்கு விளங்கப்படுத்தாவிட்டால், ஒருவன் எனக்கு எடுத்து சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? நாங்கள் சொல்லாட்டா என்ன விளங்கும்? தசாபாகம் 10 தசாபாகம் என்ன? 10 உண்டு. அவற்றை கணக்கு கொடுக்கத்தான் வேணும். அவ்வளவுதான். உங்கள் சம்பளத்தில் முதலே கூட்டி தந்துடுவார், சேர்த்து தருவார். நான் சொல்கிறேன், தசாபாத்த தேவனுக்கு கொடுத்துருங்க. இது அவற்ற காசு. வாசிங்கம்மா. என் ஆலயத்தில், என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. ஆகாரம் ஆலயத்தில் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறதுக்கு எது தேவை? தசாபாம் கொடுக்கணும். ஜனங்கள் கொடுத்த தசாபாம் காணிக்கையில சபைக்கு பொருள் சொல்லுங்க வாங்க வேணும். நமக்கு சபைக்கு கொடுத்தா சபையின் தேவை சந்திக்கப்பட வேணும். தசாபாம் காணிக்கையும் சபைக்கு ஆண்டோடைய தேவைகளை பூர்த்தி ஆக்குறதான் தசாபாம் காணிக்கை. பைபிள் சொல்லுது, ஆலயத்தில் ஒரு குறையும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் சுற்றி பார்க்கிறார். இயேசு பார்க்கிறார், சுற்றி கொண்டிருக்கிறார், சபையில் சுற்றி பார்க்கிறார். நாம சபைக்கு வந்தால் நம்முடைய ஆண்டவர் சுற்றி பார்க்கிறார். எங்களை ஆலயத்துக்கு வெறுங்கையோட வரக்கூடாது. காணிக்க ரெடி பண்ணி கொண்டுறணும். நமக்கு ஆண்டவர் வருமானம் கொஞ்சமோ பெருசோ அதில் உண்மையாக இருந்து பாருங்க பிள்ளைகள். கர்த்தர் வானத்தை உங்களுக்காக திறப்பார். ஒரு நாள் வரும், உங்கள் வீட்டு தேவை வீட்டில் உட்கார்ந்துருக்கும். அல்ல சொல்லாரும். நாங்கள் அப்படி அதை அனுபவிக்கிறபடியாகத்தான் இதை பேசுகிறோம். நாங்கள் அதை அனுபவிக்கிறோம், அதை செய்து அனுபவிக்கிறபடியாக செய்கிற பேசுகிறோம் நாங்கள். ஆகவே ஆலயத்தில் இதெல்லாம் கவனிப்பார் ஆண்டவர். நன்மை செய்ய விரும்புவார், சுகமாக்க விரும்புவார், அற்புதம் செய்ய விரும்புவார். நீங்கள் உங்கள் ஆராதனையை கவனிப்பார், உங்கள் ஜெபத்தை கவனிப்பார். அதே போல் என்னுடைய ஆலயத்துக்கு காணிக்க கொண்டு வருகிறவர்களையும் கவனிப்பார், தசாபான் கொடுக்குறாங்களையும் கவனிப்பார், ஊழியக்காரர் கொடுக்குறாங்க கவனிப்பார். ஊழியக்காரர் கொடுக்கணுமா இல்லையோ? ஊழியக்காரருக்கு சொல்லுங்க, ஊழியக்காரர் கொடுக்கணும். அவர் என்ன நல்ல டை போடுறார், அவருக்கு என்ன குறை? அவர் நல்ல ஷர்ட் போடுறார், அதெல்லாம் எங்க பிரச்சனை? ஆனால் பைபிள் போதிக்கிறது ஊழியக்காரருக்கு கொண்டே கொடுத்து பிளஸ்ஸிங்க வாங்கு. இதுதான் சபை. எல்லாத்தையும் கவனிப்பார் ஆண்டவர் சபையில். கடைசியாக ஏசாயா 58:13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, என் பரிசுத்த ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி, உன் காலை விலக்கி, உன் வழிகளின்படி நடவாமலும், உன் வழிகளின்படி நடவாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும். நீங்க யாருனாலும் வேலை செய்யுங்க, இந்த நாளை தவற விடாதீங்க பிள்ளைகள். நான் அனுபவிக்கிறத சொல்றேன். நான் 6 நாளும் வேலை செய்யுங்க, 6 நாளும் குடும்பத்தை பாருங்க. இந்த ஒரு நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நாள். இதை மறந்துடாதீங்க. இந்த நாளில், இந்த கால நேரத்தில் ஒரு திருமணம் விட்டு நீங்கள் நிற்கக்கூடாது. இந்த 10லேருந்து 12 வரையும் உங்கள் கால் ஆலயத்தில் இருக்கணும். அல்ல சொல்லாரும். எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் நோ நோ நோ. திங்களிலிருந்து சனி வரையும் நாம் வாரான். ஆனால் இந்த நாள் மனமகிழ்ச்சியின் நாள்.
அல்ல எல்லாரும் சொல்ல அல்ல எல்லாரும். பிள்ளைகள் இதுதான் ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை ஆசிரிக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலும் 10% பங்கு அவருக்குரியது. அதுக்கப்புறம் சொல்றார், அந்த பரிசுத்த ஓய்வு நாளில் எப்படி வரணும் பாருங்க. படிச்சு முடிப்போம் நாங்கள். 58 வாசிங்க 13-14. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, இந்த ஓய்வு நாள்ல உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி எங்கே நீ போக கூடாது. கொண்டாட்டம் கல்யாணோடு ஒன்றும் இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் விடலாம் இல்லை, ஆலயம். இன்றைக்கு ஒரு நாள் வந்து 6 நாளும் கிரேட் பிளெஸிங். ஓய்வு நாள்ல உன் காலை விலக்கி எங்கேயும் போக கூடாது. உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி சொல்லு சொல்லு. மரணமும் ஜீவனும் இங்க சொல்லு. இங்க போனாத்தான் மகிழ்ச்சி, இன்றைக்கு போனாத்தான் சந்தோஷம், இன்றைக்கு போனாத்தான் மகிழ்ச்சி. பிள்ளைகள் எல்லா நாளும் அங்கேயும் போவோம், ஆனா இந்த நாள் எங்க அப்பாட வீடு அப்படி சொன்னால் வாசிங்க. அதை மகிமையாக எண்ணுவாயானால், இந்த நாளை மகிமையான நாளாக நினைச்சுக்கொள். இந்த நாள் விசேஷித்த நாள், அற்புதங்களை பெறுற நாள், அதிசயங்கள் கிடைக்கிற நாள், இயேசு உலாவி என் பக்கம் வந்து என்னை தொடுகிற நாள், என்னை ஆஸ்வதிக்கிற நாள், என்னை பலப்படுத்துகிற நாள். அப்படி மகிமையா நினைப்பாங்கடா. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். சபைக்கு வந்து போய் எப்படி போவீங்க? சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா போய் கொண்டிருப்பீங்க. ஆலயத்துக்கு வந்தா சிரிப்பு, சிரிங்க இருக்கா, சிரிங்க. ஆமா, சிரிக்காத பரிசுத்தம் போயிடும். யார் சொன்னது? சிரிக்காத இயேசுநாதர் கோவிப்பார். அவர் தான் சொன்னார் சந்தோஷமாயிரண்டு. வாசிங்க. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. ஆலயத்துக்கு வாயா, ப்ரொமோஷன் டு ப்ரொமோஷன், உயர்வின் மேல் உயர்வு. அல்ல சொல்லாரு, இந்த நாள் வாங்க உங்க ப்ரொமோஷன் எல்லாம். இன்றைக்கு அநேக ப்ரொமோஷனுக்கு தடை என்ன? சேர்ச்சுக்கு போகிறேன். அதான் ரகசியம். அவர் வச்சிக்கிறார் ப்ரொமோஷன் லெட்டரை, வந்தால் தானே கொடுக்குறதுக்கு. உயர்வு, மகிழ்ச்சி, ஆசீர்வாதம். அடுத்த பாருங்க. உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அர்த்தம் என்ன? கோலும் தடியுமாய் போனவன் 2 பரிவாரங்களோடு திரும்பி வந்தான். பொறுமையா போனவன் நிரம்பி வருகிறான். தனிமையாக இருந்தவனுக்கு பெரிய குடும்பத்தையே கொடுத்துட்டார் ஆண்டவர். அல்ல சொல்லாரும். ஆகவே ஆலயத்துக்கு இயேசு வாரார், வந்து யாரை கவனிக்கிறார்? அவர் வாரது வந்து பார்க்கிறார். எவன் என்னை ஆராதிக்கிறான், எவன் ஜெபிக்க வாரான், எவன் துதிக்க வாரான், எவன் என் வார்த்தையை கேட்க வாரான், எவன் வரைக காணி கொண்டு வாரான், எவன் என் கட்டளை கீழ்ப்படுகிறான், எவன் சந்தோஷமாக அறிக்கை செய்து வாரான், அவனை தான் இயேசு பார்ப்பாரா. சுற்றி திரிகிறார் உங்கள் மத்தியில் இருந்து. எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசுன் பக்கத்தில் இருக்கிறாரண்டு? கங்களை மூடி, தகப்பனே வெறுங்கையோடு வராது என்று சொன்னீங்க, நன்றி அப்பா. உங்க ஆலயத்தில் காணிக்கை கொடுக்கறதுக்கு எங்களை கிருபையினால முடிசூட்டி இருக்கிறீங்கப்பா. நாங்க கொடுக்கிற காணிக்கை நீங்க தந்தது, உங்களுக்கே கொடுக்கிறோம். இதை பல மடங்கு ஆஸ்வதித்து எங்கள் வாழ்க்கையை ஆஸ்வதிங்கப்பா. இந்த காணிக்கை ஆஸ்வதியும். சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி, என்னை ஆஸ்வதிங்கப்பா, என்னை ஆஸ்வதிங்க. கங்களை மூடி இந்த பாட்டு படைக்க சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க ஆலயத்துக்கு என்ன கொண்டு வந்தீங்க, நன்றி அப்பா. ஆலயத்துக்கு நான் விறகு எப்படி வரவேணும்னு சொல்லி தந்திருக்கிறீங்க, நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக உங்கள் மத்தியில் ஒரு பாட்டு பாட முடியும். தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தி நீரே, உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மையுள்ளவன் என்று கருதி
ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தி நீரே. தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தி நீரே. உண்மையுள்ளவள் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மையுள்ளவள் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டு பிடித்தீர். பாலை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டு பிடித்தீர். கண்ணின் மணி போல காத்து வந்தீர். கழுகு போல் சுமக்கின்றீர். கண்ணின் மணி போல காத்து வந்தீர். கழுகு போல் சுமக்கின்றீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. எழுந்து நிற்போம் எல்லாரும். இதை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த நாள் அற்பமா நினைக்காதீங்க. இந்த நாள்ல இயேசு எல்லாரும் கூட இருக்கிறார். இந்த ஆலயத்துக்குள்ள இயேசு வந்திருக்கிறார். வந்த நீங்க ஒருபோதும் பெருமையா திரும்ப மாட்டீங்க. அவர் வாக்குத்தத்தம் பண்ண தேவன். இன்றைக்கு தீர்மானம் எடுங்க. ஆலயத்துக்கு வர எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதை ஜெபம் பண்றதுக்கு. ஆலயத்துக்கு நான் போறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதை கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு. ஆலயத்துக்கு நான் வர நோக்கம் இருக்குது. நான் அற்புதங்களை பெற, நன்மை பெற, சுகம் பெற. ஆலயத்துக்கு நான் போக ஒரு நோக்கம் இருக்குது. என் ஆண்டவருடைய சபையை உதவி செய்து ஆஸ்வதிக்க காணிக்கை தசாபாங்க கொண்டு போக. ஆலயத்துக்கு வர எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அங்கு போன ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. ரெண்டு கைகளில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஆலயத்துக்காக நன்றி, இந்த ஊழியக்காரனுக்காக நன்றி, இந்த ஊழியர்களை நன்றி சொல்லி கத்துக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. ஆண்டவர்கள் எல்லாரும் நன்றி சொல்லுங்களா? கைகளை வைத்து நன்றி சொல்லுங்களா? ஆண்டவர்கள் எல்லாரும் சொல்லுங்க. இந்த ஆலயத்துக்காக நன்றி,
பாஸ்டர் விக்ரம் ராஜா நன்றி சொல்லுங்க, அவருக்காக நன்றி சொல்லுங்க. அந்த ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கணும். நல்ல ஊழியக்காரனை கத்த தந்திருக்கிறார். நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் இந்த ஆலயத்துக்காக நன்றி. ஆலயத்தை விடாதீங்க, ஓய்வு நாளுக்கு வராம விடாதீங்க. ஆண்டவர் நீங்க வந்த நேரத்தில் திரும்பி போகும் வரையும் சுற்றி திரிந்து அற்புதங்களை செய்வார். நன்றி ராஜா, அந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வந்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வந்த வண்ணமாக திரும்பி போகாதபடி எங்களை ஆசீர்வாதத்தினால நிரப்பி திரும்பி போக எங்களுக்கு உதவி செய்தபடி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் உம்முடைய அன்பை அதிகமாய் நாங்கள் உணர்ந்து தேவனுக்கென்று சாட்சியாய் நாங்கள் ஜீவித்து உமது வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற இந்த வேலையில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் ஆண்டவரே பாஸ்டர் ஆபேல் கணேசனை கொண்டு வந்து மகிழ்ச்சியோடு நாங்கள் துதிக்க எங்களுக்கு உதவி செய்தபடி நாள்மை சோத்திரிக்கிறோம். அவர்கள் குடும்பமாய் வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு மை சோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த